இனிய காலை வணக்கம். மகதிஷியின் தினம் ஒரு யோகா. மகதிஷியின் தினம் ஒரு யோகாவில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சூரிய நமஸ்கார பயிற்சியில் ஒவ்வொரு நிலையை செய்து காமிக்க இருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடியது சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய 4வது சுற்று அஸ்வ சஞ்சலா ஆசனா. அது ஒரு முட்டி போட்டு ஒரு காலம் முட்டி போடுற மாதிரி தான் இருப்போம். ஆனால் முட்டி தரையில் படக்கூடாது. அதுமாரி செஞ்சால் தான் இது நம்மளுக்கு அதிகமான நன்மைகளே கிடைக்கும். சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இதெல்லாம் நீங்கள் முட்டி கீழே வச்சுருப்பாங்க. நாங்கள் முட்டி கீழே வைக்க மாட்டோம். முட்டி கீழே தரையில் படும் நிலையில் தான் நாங்கள் இருப்போம். அதனால தான் பலன்கள் அதிகமாக இருக்குது. இந்த ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். அஸ்வ சஞ்சலாசனா. ஏன்னா சில பேருக்கு வரலின்னா இதுமாரி செஞ்சுக்கலாம். இடது காலை முன்னாடி வச்சுட்டு 2 கைகளுக்கும் நடுப்புற நல்லா அந்த நேர்கோட்டில் இந்த இடது கால் முன்னாடி இருக்குது. நன்றி ஆர்ஜி அவர்களே. தலையை நல்லா நிமித்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா காலை வச்சுங்க. வலது காலை பின்னாடி எவ்வளோ தூரம் தள்ளி முட்டியை வளைச்சிருங்க. முட்டி வளைக்கணும். முட்டி தரையில் படக்கூடாது. படாமல் இருந்தால் தான் பலன்கள் அதிகம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி. ஓய்வு. அஸ்வ சஞ்சலாசனா சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய 4வது படிநிலை 4வது சுற்று தான் இந்த அஸ்வல சஞ்சலா ஆசனா. இந்த ஆசனம் செய்வதனால் இந்த மூட்டு பகுதியில் உள்ள வலியெல்லாம் குறைக்கப்படுகின்றன. அது இல்லாமல் இந்த 2 மூட்டுகளும் வலுப்பெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடையில் உள்ள சதையெல்லாம் குறைக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் தைராய்டு கிளாண்டு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைலாம் நீக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம விளையாட்டு துறையெல்லாம் சிறந்து விளங்குறதுக்கு இந்த ஆசனம் செஞ்சால் நம்ம ரன்னிங்கு மற்றபடி நம்ம எந்த ஒரு விளையாட்டிலையும் சிறந்து விளங்குறதுக்கு இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் நம்மால் சிறந்து விளங்க முடியும். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு அஸ்வ சஞ்சலாசனா 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். இந்த அஸ்வ ஆசனத்தில் ஏன்னா தினம் பார்க்குறதுனால ஒவ்வொரு நாள் பார்க்குறனால இந்த சூரிய நமஸ்காரம் காலையில் கிழக்கு பார்த்தும் மாலையில் மேற்கு பக்கம், அதாவது சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பார்த்து செய்யணும். அதான் அந்த ஆசனத்தோட இது. சரி, இந்த அஸ்வ சஞ்சலாசனம், இந்த அஸ்வ சஞ்சலாசனம் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இடது கால் முன்பக்கமாகவும் அடுத்து வலது கால் 2வது பக்கமாக வைக்கணும். அதை மறந்துடக்கூடாது. இது 2 சுற்றில் செய்வோம். 2 சுற்றுலையும் செய்யும் பொழுது முதல்ல வலது காலையும் 2வது முறை இடது காலையும் செய்ய வேண்டும். சரி, இப்போ முதல் முறை இடது கால், 2வது வலது கால் முன்பக்கம் வைக்க வேண்டியது மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு கால், அடுத்தது ரைட் கால் வைக்கும்போது 2 நிலையை செய்யும்போது வரும்பொழுது மாற்றி வரும். அப்படியே கவனிச்சிங்கன்னா அதாவது தெரியும். ஆசனங்களை செய்யும் பொழுதும் உரிய ஆசிரியர்கள் கொண்டு துணை கொண்டு செய்யும் பொழுதும் கவனமாக அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை காதுபட கேட்டு மனதளவில் செய்யணும், யோகாசனம் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்துக்கிட்டிங்கன்னா அனைத்துமே நமக்கு சிறந்து விளங்கலாம். சரி, இந்த சூரிய நமஸ்காரனால் உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் போக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் என்பது வணக்கம் சொல்வது தான் இந்த சூரிய நமஸ்காரோட மிகப்பெரிய விஷயம். சூரியனுக்காக படைக்கப்பட்ட இயற்கையை இயர்ந்து வாழக்கூடிய மிகப்பெரிய ஆசனம் என்றால் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. 12 நிலை கொண்ட மிகப்பெரிய ஆசனங்கள். இந்த உலக மக்கள் அனைவரும் இது செய்து பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை செய்து உங்கள் மனதில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும், உங்கள் மனதில் உள்ள அனைத்து குறைகளையும் போக்கக்கூடிய ஒரே ஆசனங்கள் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகள். இந்த சூரிய நமஸ்காரத்தை ஏன் தனித்தனியாக செய்யணும் அப்படின்னா அதோட பலன்கள் தனியாக இருக்குது. நீங்கள் மொத்தமாக செய்யும் பொழுது ஒரு பலனையும், தனியாக செய்யும் பொழுது பல பலன்களையும் அடைய போகிறீர்கள். மொத்தமாக செய்யும் பொழுது நிமிட கணக்கில் செய்து முடித்தீர்கள். தனியாக செய்யும் பொழுது அதன் எண்ணிக்கை அதிகப்படுத்தி உடலை அதன் போக்கில் என்னென்னலாம் செய்யுது என்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய. இப்போ இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது பலன்கள் அதிகம்.
இப்போ சொல்லும்போது ஆசிரியர் சொல்லும்போது தைராய்டு பிரச்சனையை கண்டிப்பாக நீக்கும். கால்கள் பார்த்திங்கன்னா அந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படவே ஏற்படாது, நரம்பு சுருட்டல் வரவே வராது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் சரி செய்யும். மலச்சிக்கல் இந்த அனைத்து பிரச்சனையும் சரி செய்யும். இதயம் நன்றாக வலுவடையும், நுரையீரல் நன்றாக வலுவடையும். மூச்சு சுவாசம் இருக்குது இல்லையா, மிகவும் சிறப்பாக. இப்போ சைனஸ் பிரச்சனைலாம் இருக்குன்னா அவங்களாம் வரவே வராது. சைனஸ் பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. இந்த ஆசனங்கள் மூச்சோடு செய்யக்கூடியது. அந்த மூச்சோடு சொல்லும்பொழுது அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரோம். எப்படி நிற்கும் பொழுது எப்படி மூச்சு இழுக்கணும், உட்காரும் பொழுது எப்படி மூச்சு இழுக்கணும், அதெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இருக்குது. இப்போ மூச்சோடு சொன்னோம்னா நிறைய குழப்பிப்பீங்க. இந்த ஆசனத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிங்க. உடலை நீங்கள் வந்து இப்போ முன்பக்கம் நிறைய வளைச்சிப்போம், இது பின்பக்கம் வளையக்கூடிய இந்த புஜங்காசனத்தை எப்படி வளைக்கிறோமோ அதேமாரி வளைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசனங்களையும் இதுவும் உண்டு. அதாவது படுத்த நிலை, குப்புறப்படுத்த நிலையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆசனம். இந்த ஆசனத்தோட பலன்கள் மிக பெருசு. வாழ்க்கையில் சிறந்து விளங்கலாம் சூரிய நமஸ்கார பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள். உரிய ஆசிரியர் கொண்டு இல்லை நமது சேனலை பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். 12 நாளும் 12 ஒரு 10 நிமிட வீடியோக்களுக்கு தான் இருக்கும். அதிகபட்சமான 10 நிமிஷம் பேசியிருப்போம். அந்த 10 நிமிஷம் ஏன் பேசியிருப்போம்னா கருத்துக்களை பற்றி தான், சூரிய நமஸ்கார பயிற்சிகளை பற்றிய முழு கருத்து, வேறு எந்த கருத்துமே இதில் நாங்கள் உரைக்கவே இல்லை. மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகளை உங்களுக்கு கொண்டு செல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த அஸ்வ சஞ்சல ஆசனம் செய்து காட்டி உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆர்ஜி அவர்கள் இதன் பலன்களை மறுபடியும் கூறுவார்கள். நன்றி ஆர்ஜி அவர்களே. சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய 4வது படிநிலை 4வது சுற்று அஸ்வ சஞ்சலாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். மாற்று திசையில் செய்து காமிக்க இருக்கிறோம். இடது காலை முன்னாடி வச்சுட்டு ரெண்டாவது சுற்று அது அடுத்ததில் வந்துடும்ல. அது ஒரு நிலை தானே போடுறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி அவர்களே. நம்ம சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய 12 நிலைகளில் நம்ம வந்து தனித்தனியாக செய்கிறப்ப நிறையா நம்மளுக்கு வந்து நம்மால் உணர முடியுது, நிறையா ஆற்றல்கள் வந்து. ஏன்னா நம்ம இந்த 12 சுட்டு செய்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அதோட கஷ்டம்லாம் நமக்கு தெரியாது, என்ன பண்ணுதுன்னு தெரியாது, நம்ம உள்ளுறுப்பெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியாது. தனித்தனியாக செய்யும்பொழுது அதை வந்து நம்மளால் உணர முடியும். முடிஞ்சளவு நம்மளுக்கு வந்து சேர்த்தும் செய்யலாம், தொடர்ந்து சேர்த்து செய்தால் நன்மைகளை. நம்மளுக்கு நேரம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தனித்தனியாக செஞ்சு பார்க்கலாம். தனித்தனியாக செஞ்சால் நம்ம சிறந்த நன்மைகளை அடைய முடியும். இந்த அஸ்வ சஞ்சலாசனம் செய்வதனால் இந்த மூட்டுகள்லாம் வந்து வலுப்பெறுகின்றன, தொடப்பகுதியெல்லாம் வலுப்பெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் உடம்பில் உள்ள இந்த முதுகு தண்டெல்லாம் வளைவுத்தன்மை ஏற்பட்டு நல்லா இளமையான தோற்றம் அளிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டம் வந்து அனைத்து பகுதிகளுக்கும் செல்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய நமஸ்காரம் வந்து சில பேருக்கெல்லாம் வேர்க்காது. அவங்களாம் இந்த சூரிய நமஸ்காரம் ஒரு 10 சுற்று ஒரு 20 சுற்றுலாம் தொடர்ந்து செஞ்சாங்கன்னா நல்லா உடம்பில் உள்ள கழிவுகள்லாம் நீக்கப்படுகின்றன, வேர்வை வழியாகவும் நீக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள்லாம் தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் இந்த மலச்சிக்கல்லாம் நீக்கப்படுகின்றன. இன்று வந்து அஸ்வ சஞ்சலாசனா இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இந்த ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை தெரிந்து கொண்டு நிறைவாக முடிக்க இருக்கிறோம். நன்றி நன்றி ஆர்ஜி. முறையும் எனக்காக ஒரு முறை செஞ்சு காட்டுங்க. ஃபஸ்ட்டு முறை வலது பக்கம், அவள் இடது பக்கம் ஒரு முறை எனக்காக. அப்படியே நின்று செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சு காட்டுங்க. இது அடுத்த சுற்றில் செய்து காமிக்க இருக்கிறோம். இது வந்து இப்போ வந்து வலது கால் முன்னாடி இருக்குது, இடது கால் வந்து பின்னாடி இருக்குது. இது அடுத்த சுற்றில் வந்து சரி, அடுத்த ஃபஸ்ட்டு இந்த காலையும் ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க. இப்போ இந்த காலையும் செஞ்சு காட்டுங்க. அவங்களுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்துது தான். ரைட், இப்போ நல்லா இதுதான் 4ஆம் நிலையில் வருது. அடுத்த சுற்று வந்து வரும்பொழுது வலது கால் முன்னாடியும் முட்டி போடுறது வந்து இடது கால் பின்னாடியும். நன்றி ஆச்சு. இல்லை, அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அவங்களுக்கு செய்ய சொன்னேன். கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக தான் இருக்கணும், மாற்றி மாற்றி செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப வந்து நம்ம இடது கால் முன்னாடி வச்சு வலது முட்டியை வந்து நம்ம தொடணும். அடுத்த 2வது சுற்று வந்து வலது காலை முன்னாடி வச்சு
இடது முட்டி வந்து முட்டி போடுற நிலையில் இருக்கணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நன்றி நன்றி ஆர்ஜி அவர்களே. இப்போது ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சிறப்பாக சொல்கிறார். ஒரு ஆசனத்தை சொல்லும்போது அதை சொல்லி அழகாக செஞ்சு காட்டுறாரு. அது யாரெல்லாம் எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னா எல்லாருமே இந்த ஆசனம் செய்யலாம். எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஆசனம் எல்லாருக்குமே வரும். என்ன கொஞ்சம் மாறுதல் இருக்கும். கால் வந்து கீழே போய் படிச்சிருவீங்க, கீழே போய் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது முட்டி வந்து கீழே படியாமல் பார்த்துப்போம். அதுதான் அதாவது தொடுற மாதிரி இருக்கும், ஆனால் தொடாது. கால் சரிதானுங்களா? அந்த அளவுக்கு அதை கொண்டு போவோம். அப்போ தான் அந்த பயிற்சியோட முழு பலன் கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் எல்லாருமே சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறதுல நம்மளை மாரி ஒரு ஆசிரியர் யாருக்குமே இருந்திருக்கே வாய்ப்பே இருக்காதுன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கோம், அவ்வளோ விஷயங்களை கற்றுருக்கோம். தினம் இப்போ பாருங்கள், உங்களுக்கு 365 நாள் வீடியோ கொடுத்துருக்கோன்னா அந்த 365 நாள் இந்த வீடியோ பற்றி சிந்தனைகள் எங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? அவ்வளோ விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். சாதாரணமாக இந்த நிகழ்வு நடந்துருமா? ஒரு நாள் தொடர்ந்து செய்கிற 3 வேளை சாப்பிட்றதே மறந்துடுறோம். ஆனால் 365 நாள் நாங்கள் அந்த சாப்பிடாமல் கூட மறந்துடாமல் அந்த விஷயத்தை செஞ்சுருக்கோன்னா மிகப்பெரிய விஷயம். அந்த பாராட்டுகளை எல்லாமே ஆர்ஜே, ஜேகே, மகதி, மகிஷா, அன்பு ஐயா, ராமலிங்கம் ஐயா, நிறைய பேருக்கு இருக்குது இந்த விஷயங்கள். ஏன்னா இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல விதமான போராட்டங்களில் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி உங்களுக்கு இப்போ வந்து சேர்ந்துருக்கு. நன்றி. ஆர்ஜே அவர்கள் இறுதிக்கட்ட முடித்து நன்றி பண்ணுவார், நன்றியை சொல்லுவார். சூரிய நமஸ்காரம் 4வது சுற்று செய்து காமிச்சு இருக்கிறோம். தொடர்ந்து சூரிய நமஸ்காரம்லாம் தொடர்ந்து பாருங்கள். பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாளை ஒரு சிறப்பான ஆசனத்துடன் 5வது சுற்று. 5வது சுற்று வந்து ஒரு பருவத நிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சுற்று தான் 5வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். துவிபாத சஞ்சலாசனம். அதுலேயே வந்து ஒன்று வந்து பருவத நிலையில் வரும், ஒன்று வந்து அப்படியே பிளாட்டாக இருக்கும். அந்த நிலையில் தான் நாளைக்கு செய்து காமிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் மற்ற இது பார்க்குறீங்களே இல்லையா, சூரிய நமஸ்காரம் வந்து கொஞ்சம் ஈஸியாக செய்யக்கூடியதான், ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கக்கூடியதான். தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் வந்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.